பிரேசிலின் சாவ் பாவுலோ நகரில் உள்ள பரபரப்பான சாலையில் நொடிப்பொழுதில் திடீரென பேருந்து மீது விமானம் ஒன்று மோதும் அதிர்ச்சிகரமான சிசிடிவிகள் வெளியாகியுள்ளன. சிக்னலில் வாகனங்கள் பலவும் நின்று கொண்டிருந்த போது இந்த விபத்து நடந்துள்ளது. இந்த விபத்தில் 2 உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்துள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் ஜீப்பில் சிங்கம் ஒன்று வலம் வருவதாக நினைத்து கூடிய மக்களின் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. அருகே சென்று பார்த்தபோதுதான் அது சிங்கம் அல்ல, கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய இங்கிலீஷ் மாஸ்டிஃப் ரக நாய் என்பது தெரிய வந்தது. இருந்தபோதும் ஆச்சரியம் குறையாத மக்கள் போட்டி போட்டுக்கொண்டு அந்த நாயுடன் செல்ஃபி எடுக்கும் வீடியோ இணையத்தில் பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது. கோவையைச் சேர்ந்த ஐடி நிறுவனம் தனது 140 ஊழியர்களுக்கு சுமார் 14.5 கோடி ரூபாயை போனஸாக வழங்கி இன்ப அதிர்ச்சி அளித்துள்ளது. வளர்ச்சிக்கும் லாபத்திற்கும் பங்களிக்கும் ஊழியர்களுக்கு வெகுமதி அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக போனஸ் வழங்கப்படுவதாக ஐடி நிறுவனம் தெரிவித்துள்ள நிலையில் ஊழியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரள மாநிலம் மலப்புரத்தில் கோவில் திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்ட யானை திடீரென ஆக்ரோஷம் அடைந்து இருசக்கர வாகனத்தை உதைத்து தள்ளியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நிலம்பூரில் உள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவிற்கு கோவிந்தன் குட்டி என்ற யானை அழைத்து வரப்பட்டது. திருவிழாவில் மக்கள் கூட்டத்தை கண்டதால் மிரண்ட யானை திடீரென ஆக்ரோஷம் அடைந்தது. இதனால் மக்கள் சிதறி ஓடிய நிலையில் சாலையில் நின்ற இருசக்கர வாகனம் ஒன்றை யானை சேதப்படுத்தி அங்கும் இங்கும் திரிந்து போக்கு காட்டியது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் வலையில் சிக்கிய ஆமைகளை மீனவர்கள் மீண்டும் கடலிலேயே பத்திரமாக விட்டனர். கோடியக்கரை சித்தர் கோவில் மற்றும் மணவாய்க்கால் பகுதிகளுக்கு முட்டையிட வந்த 5 கடல் ஆமைகள் கரையோரங்களில் கட்டப்பட்டிருந்த மீன்பிடி வலைகளில் சிக்கி உயிருக்கு போராடியது. அதை கண்ட மீனவர்கள் வலைகளை கரைக்கு இழுத்து வந்து அதில் சிக்கியிருந்த ஆமைகளை மீட்டு மீண்டும் கடலிலேயே பத்திரமாக விட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.